Hello friends, welcome back to our channel Rimika's Diary. நம்ம இன்னைக்கு ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கேரட் அல்வா ரெசிபி நீங்களும் உங்க வீட்ல செய்யணுமா? கண்டிப்பா இப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 கேரட்ஸ் அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு க்யூப் சைஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் அப்படின்னா அன்சால்ட்டடாக இருக்கணும். அதில் ஃபியூ கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ரைசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைசன்ஸ் நல்லா பலூன் மாதிரி பல்ஜட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதையும் நம்ம இப்போ செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் 2 கப்ஸ் அளவுக்கு நான் துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். எனக்கு அந்த 3 கேரட்ஸ் 2 கப்ஸ் ஆஃப் கிரேட்டட் கேரட்ஸ் கிடச்சிது. இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அதோட ரா ஸ்மெல் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் அகைன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு க்யூப் சைஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம நெய் பட்டர்லாம் சேர்க்குறப்போ இந்த கேரட் அல்வா ரொம்பவே ஒரு ரிச் டேஸ்டில் இருக்கும். இப்போது இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ 2 கப்ஸ் ஆஃப் கிரேட்டட் கேரட் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு இந்த கேரட்டும் பாலும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ண போகிறோம். இந்த பால் நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், நமக்கு பால் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு கிடச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போது கேரட் நல்லாவே வெந்துருச்சு. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து நமக்கு கேரட் நல்லாவே வெந்துடும். அந்த டைமில் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டே சுகர் ஆட் பண்ணக்கூடாது. பிகினர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண கேரட், பால், சுகர் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இல்லைன்னா ஒரு க்யூப் சைஸ் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரம் நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ஒரு க்ரீமி ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். நமக்கு அந்த பால், பட்டர், நெய் எல்லாம் சேர்றப்போ ரொம்பவே ஒரு அரோமா ரிச் கேரட் ஹல்வா கிடைக்கும்.
இப்போ ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூஸ், ரெய்சன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கேரட் அல்வாவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சின்னே சொல்லலாம். இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு மவுத் வாட்டரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட கேரட் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.